ஹலோ ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் குழம்பு மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். இதில் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. பட் இது நான் பண்ணுற ஸ்டைல். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 100 கிராம்ஸ் கொத்தமல்லி விதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஹை ஃப்ளேம் வச்சிங்கனாக்கா தீஞ்சு போயிடும். பட் அந்த கரெக்டான ஃப்ளேவர் வராது. ஸோ சிம்மில் வச்சு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைமில் நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ இந்த தனியா சீட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவரும் வந்துடுச்சு. ஸோ நம்ம இது அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் போடணும். அடுத்த இன்க்ரீடியண்ட் வரமிளகாய். இது இந்த 100 கிராம்ஸ் தனியாவுக்கு ஒரு 75லேருந்து 80 நம்பர்ஸ், அதாவது ஒரு 70 கிராம்ஸ் சில்லி சேர்த்துட்டு அதில் இருக்க காம்பெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மிளகா ரோஸ்ட் ஆனோடனே கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். அடுத்த இன்க்ரீடியண்ட் துவரம் பருப்பு. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணி அதையும் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வெஜ்லேருந்து நான்வெஜ் வரைக்கும் எல்லாமே நிறைய ஐட்டம்ஸ் செய்யலாம். இப்போ நான் ரோஸ்ட் பண்ணுறது வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஷேட் வரப்போ அது ஹீட்லேருந்து எடுத்துடலாம். அடுத்தது கடுகு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி ஷேட் மாறும்போது அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா ஸ்மெல் வரப்போ நீங்கள் எடுத்துடலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பவுடரை வச்சு வாழைக்காய் ஃப்ரை, சேனக்கிழங்கு ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்ட் ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை இதுக்கு எல்லாமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1 kg தனியாவுக்கு ஆன குவான்டிட்டிஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பெரிய குவான்டிட்டிஸ் அரைச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜஃபீஸ் கிச்சன்.